போலாமா? பரத் விளையாடுறத ப்ளீஸ் வா. உங்ககிட்ட தான் சொல்றேன், போலாமா? சரி வா. வைதேகி வா. வா. வைதேகி உட்கார். வைதேகி உள்ள உட்காருன்னு சொன்னேன். உட்கார். என்ன வைதேகி இது புது பழக்கம்? பழச மறக்க முடியலையே. உன்னை பழச மறக்கணும்னு சொல்ல, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கன்னு சொல்றேன். முடியலையே. இது பாரு வைதேகி, இப்படி ஒரு உறவு இருக்குன்னு தெரிஞ்சா அதனால பாதிக்கப்பட போறது பரத்தோட எதிர்காலம் மட்டும் இல்ல, ராஜேஸ்வரியோட நிகழ்காலமும் தான். எப்பவுமே அக்காவை பத்தி யோசிக்கிற நீங்க என்ன பத்தி ஒரு நிமிஷமாவது யோசிக்கிறீங்களா? இது வரைக்கும் நான் கேட்காமலே எல்லாமே நீங்க எனக்காக செஞ்சிருக்கீங்க. இப்ப நான் உனக்கு கேட்பேன், எனக்காக நீங்க அதை செய்வீங்களா? ப்ளீஸ். பரத் விஷயத்தை தவிர வேற எதுவா இருந்தாலும் கேளு. எனக்கு கேட்கறதுக்கு அவனை தவிர வேற என்ன இருக்கு? வைதேகி ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ. எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்களே இப்படி பேசின எப்படி? எனக்குன்னு வேற ஏதாவது இருந்தா நான் ஏன் பரத்தை தேடி வர போறேன்? தூரமா நீனாவது பார்த்துட்டு போயிடுறேன். ப்ளீஸ் என்னோட உணர்வை புரிஞ்சுக்கோங்க. வைதேகி முடியாது, முடியவே முடியாது. அவனை பார்க்காம என்னால இருக்கவே முடியாது. ஒரு 10 நிமிஷம் அவன் விளையாடுறத பார்த்துட்டு போயிடுறேன். அது போதும், எனக்கு அது போதும். ரைட்மா, ஆனா அவனோட பேசுறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது ப்ளீஸ். இல்லைங்க, அவன் முகத்தை மட்டும் பார்த்துட்டு போயிடுறேன். சரிம்மா பாத்துக்க. ஏன்னா இன்னொரு 10 நாளைக்கு நீ பரத்தை பார்க்க முடியாது. மணி 4 ஆயிடுச்சு. ஐயோ, இவர் ஸ்கூலுக்கு போனாரா இல்லையான்னு தெரியலையே. மாமி, என்னம்மா? நான் ஸ்கூல் வரைக்கும் போயிட்டு பரத்தை கூட்டிட்டு வந்துடுறேன். என்னம்மா அது? நீங்க தான் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி வரும்போது பரத்தை கூட்டிட்டு வர சொன்னீங்க. இப்போ நீங்க போறேங்கிறீங்க? இல்ல இல்ல, அவரு வேலை பிஸியில மறந்தாலும் மறந்துடுவாரு. அவரை நம்ப முடியாது. நானே போயிட்டு வரேன். சரிம்மா. ஹலோ அக்கா, நான் அருண் பேசுறேன். சொல்லு. ஜானகி இல்ல? இல்ல, அவ மார்க்கெட் போயிருக்கா. என்ன விஷயம் சொல்லு. இல்ல, நான் சும்மா தான் ஃபோன் பண்ணேன். நான் அவசரமா ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன். நீ சும்மா ஃபோன் பண்ணிட்டு இருக்கியா? ஸ்கூலுக்கு எதுக்கு? பரத்தை கூட்டு வரவா? இல்ல, நான் போய் படிக்க போறேன். டென்ஷன் ஆகாதக்கா. மாமா போற வழியில பரத்தை பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. அதான் சொன்னேன். நிஜமாவ சொல்ற? இதுல எல்லாம் நான் போய் சொல்லுவேனா? இல்லடா, அங்கதானே போயிருக்காரு. வேற எங்கேயும் போலையே. ஐயோ, ஸ்கூலுக்கு தான் போனாரு. சரி, வேற என்ன விஷயம்? வேற ஒண்ணும் இல்ல, வச்சிடறேன். ஏன் பார்க்க முடியாது? நாங்க ஃபேமிலியோட ஒரு 10 நாள் டூர் ஊட்டி போறோமா. பரத்துக்கு அடுத்த மாசம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போதே. என்ன பண்றது சொல்லு. ராஜேஸ்வரியால ஒரு நாள் கூட பரத்தை பிரிஞ்சிருக்க முடியாது. 10 நாள் எப்படி இருப்பா? அதான் பரத் ஸ்கூல்ல அவனுக்கு லீவ் சொல்லிட்டு அவனையும் கையோட கூட்டிட்டு போறோம். நானும் வரேங்க. என்ன உளற வைதேகி, நீ எப்படி எங்களோட வர முடியும்? அக்காவால பரத்தை 10 நாள் கூட பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு சொல்றீங்க. அட்லீஸ்ட் அந்த 10 நாளாவது நான் பரத்தோட சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இது தப்பா? என்னடா இவ தர்ம சங்கடமான சூழ்நிலை கொண்டு போறாளே அப்படின்லாம் நினைக்காதீங்க. என் பக்கத்து நியாயத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்ணுக்குட்டி செத்து போச்சுன்னா மாடால தாங்கிக்க முடியாதுன்னு
கண்ணுக்குட்டி தோளுக்குள்ள வைக்கோல வச்சு மாடு முன்னாடி கட்டிடுவாங்க. அது அம்மான்னு கூப்பிடாது, ஆசையா பாலும் குடிக்காது. ஆனா அந்த மாடு கண்ணுக்குட்டி இருக்கிற நம்பிக்கையில சந்தோஷமா பால் சுரக்கும். அது மாதிரி பரத்தை என்னால சொந்தம் கொண்டாட முடியாட்டாலும் சொந்தமா நினைச்சுக்கிட்டு 10 நாள், அந்த 10 நாள் அவன் கூடவே இருந்துறனே ப்ளீஸ். எனக்கு பயமா இருக்குங்க. எல்லாருக்கும் இருட்டு இறங்கிறது 10 மாசம்தான். அது தாயோட கருவறையில இருக்கிற காலம். ஆனா எனக்கு வாழ்க்கை ஃபுல்லா இருட்டாயிடுமோன்னு பயமா இருக்குங்க. உங்களுக்காக நான் எல்லாத்தையுமே விட்டு கொடுப்பேங்க. ஆனா எனக்காக எல்லாமுமா இருந்ததையும் நான் விட்டு கொடுத்துட்டேன். ஆனா இப்போ 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 என்னால முடியலங்க. இனிமே என்னால கொடுக்கறதுக்கு என் உயிர் மட்டும்தாங்க இருக்கு. என்ன வைதேகி இது? உயிர் அதுன்னு பேசிட்டு. சரிம்மா, நீயும் எங்களோட ஒட்டி வரலாம். ஆனா ஒரு சின்ன வேஷம் போடணும். எனக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நான் வேஷம் போட்டுட்டு தாங்க இருக்கேன். இப்ப என்ன புது வேஷமா? பழகி போச்சுங்க. என்ன வேஷம்? வேலைக்காரி வேஷம். இத பார்வதி, உண்மை சொல்லி உன்னை கூட்டிட்டு போனது தான் எனக்கும் ஆசை. ஆனா ஆசைப்படுற நேரத்துல ஆசைப்படுற காரியம் எல்லாம் நடக்கிறதும் இல்ல, கிடைக்கிறதும் இல்ல. என் வாழ்க்கையில 2வது முறையா நான் உங்ககிட்ட கேட்கிற பிச்சை, தயவு செய்து எந்த சூழ்நிலையிலையும் நீ யாரு, எனக்கும் உனக்கும் என்ன உறவு, பரத்துக்கும் உனக்கு என்ன சம்பந்தம், எனக்கும் பரத்துக்கும் என்ன சம்பந்தம், இதையெல்லாம் தயவு செய்து நீ சொல்ல மாட்டேங்க. என்னதான் ஊமையாக்கிட்டீங்களே. சரிம்மா, உனக்கும் நான் ஊட்டிக்கு டிக்கெட் போடுறேன். சீக்கிரம் கிளம்பு, டைம் ஆச்சு. பரத்தை கூட்டிட்டு போகணும். வைதேகி, இத பாரு வைதேகி, நான் சொன்னதை நான் ஞாபகம் வச்சுக்க. ம். இப்ப நீ கிளம்பு, அப்புறம் பார்க்கலாம். சரிங்க, வரேன். சரிம்மா. சார், பரத் எங்க சார்? அவன் அப்பவே போயிட்டானே. போயிட்டானா? ஆட்டோமேன் கூட வரலையே சார் இன்னைக்கு? அது தெரியல சார், அவன் அப்பவே கிளம்பிட்டான். ரைட் சார். ஓகே. அம்மா, டிஃபன் கொண்டு வருவா? வேண்டாம். காஃபியாவது கொண்டு வரட்டுமா? வேண்டாம்னு சொல்றேன்ல, போ. பரத், வாடா. ஏன்டா டயர்டா இருக்க? ஏன் லேட்டு? அப்பா வரல? நான் தனியாதமா வந்தேன். நடந்து வந்ததுல காலெல்லாம் வலிக்குதுமா. என்னது, தனியா நடந்து வந்தியா? ம். நீ உள்ள வா. ராஜி, பரத், ராஜி.
ராஜிமா. ஐ அப்பா. என்ன அப்பா? டேய் பரத், வந்துட்டியா? எப்படிடா வந்த? நடந்து வந்தேன்ப்பா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணக்கூடாதா? அப்படி என்ன அவசரம்? தப்ப நீங்க செஞ்சுட்டு அவன் மேல பழி போடுறீங்களா? அது அது ஒன்றும் இல்லை ராஜி. நான் பரத்தை கூட்டிகிட்டு வரதுக்காக போனேன்னா திடீர்னு காரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அதான் லேட் ஆயிடுச்சு. நான் ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு போயிருக்கலாம். பட் கார் நடு ரோட்டில் நின்றுடுச்சு ராஜி. அதான் ஒன்றும் பண்ண முடியல. அதான் லேட் ஆயிடுச்சு. ராஜி, நான் ஒரு காரியம் வேணா பண்ணட்டுமா? இந்த ஆட்டோக்காரன் வர வரைக்கும் நானே பரத்தை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு ஸ்கூல்லேருந்து அழைச்சிட்டு வந்துடுறேன். என்ன ராஜி இது? நான் இவ்வளவு தடவை சாரி சாரின்னு கட்டிட்டு இருக்கேன். நீ இப்படியே கோச்சிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? வாடா சாப்பிடலாம். குட் ஐடியா. எல்லாரும் சேர்ந்து ஹோட்டலுக்கு போலாமா? யாருக்கு வேணுமோ அவங்க மட்டும் ஹோட்டலுக்கு போய்க்கலாம். டேய் ராஜி, ஏய் சாவுகிறாக்கி, வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டியா? சொல்லிட்டு போலாம் தப்பா வந்தேன். அப்படியே ஓரமா உட்கார வைங்க, நான் போய் சோடா வாங்கிட்டு வந்துறேன். சரி போ போ. ஏமா அடிபட்டப்ப கூட அப்பா அம்மான்னு சொல்லாம மாதவான்னு மகன் பேர் தானே சொல்ற? ஏயா அதுக்கு யார் யா இருக்கா? என் தங்கச்சிக்கு எப்பவும் மகன் அனுப்பிட்டேன். சரி சரி வாமா. வாங்க அத்தை. வா வா. பாத்து வா தாயி. பாத்து பாத்து போமா. வாமா வா வா. உட்காரு. மெதுவா மெதுவா உட்காரு. தாய் உனக்கு ஒண்ணும் ஆகல இல்ல? எதுவும் அடிபடலையே? இல்லண்ணே. ஏன் மாப்பிள சீக்கிரம் கொண்டா. எங்கேயோ போறவன் நம்ம மேலே வந்து மோதுவான். எல்லாம் கால நேரமா. சோடா குடி. குடிமா. குடிங்க. குடிமா. ஆனாலும் உனக்கு பொறுமை ஜாஸ்திமா. நீ மட்டும் விட்டுருந்தேன்னு வச்சுக்கோ, நானும் மாப்பிளையும் சேர்ந்து அவனை துவச்சிருப்போம்ல. அவன் நல்ல நேரம் தப்பிச்சிட்டான். என்ன மாப்பிள நான் சொல்றது? அத்தை மட்டும் சொல்லியிருந்தா அப்பளத்தை நொறுக்கிற மாதிரி அத்தனை நொறுக்கிருப்போம்ல மாப்பிள. எதுக்குப்பா? நல்ல விஷயத்துக்கு போகும்போது நமக்கு இந்த வம்பெல்லாம். பட்டணத்துக்காரங்கன்னா கொஞ்சம் பரபரம் தான் இருப்பாங்க. அதுக்காண்டி கண்ணு தெரியாமலா குதிகால் நரம்ப வெட்டி எடுத்துருக்க வேணா? ஏல மணி, கோவத்தை குறைச்சிக்கோ. அது குணத்தை அழிச்சிரும். என் மகன் மாதவனை பார்க்க போறோம். மல்லு கெட்டெல்லாம் வேணாம் சாமி. இன்னும் எம்புட்டு தூரமா நடக்கிறது? பேசாம வீட்டுல இருந்தா தம்பி வந்துட்டு போகுது. இல்லனே, அவன் வேலை ஒரு இடத்துல நட்டமா நிக்க முடியாது. அங்க இங்கன்னு அலைஞ்சு திரிவான். அதான் போற வாக்குல பாத்து போடலான்னு. ஆமாம்மா, அப்படி என்னதான் மாப்பிள இங்க பண்ணிட்டு இருக்காரு? அண்ணே, என் மகன் அவங்க அப்பன மாதிரி அவசர புத்திக்காரன் இல்ல. நினைச்சத நின்ன இடத்துல இருந்து சாதிச்சிட்டு இருக்கான்ல. தூண்டிக்காரனுக்கு மிதப்பு மேல கண்ணுங்கிற மாதிரி என் புள்ளைக்கு வேலை மேல கண்ணு. ஒரு மாச களை எடுப்பு காசை ஒரு நாள்ல சம்பாதிக்கிறான்னா பாத்துங்களேன். அப்படியாமா? ஏத்த மாதவன் அப்படி எந்த கம்பெனில வேலை பார்க்கறாரு? பேர் எங்க நம்ம வாயில வருது? ஏதோ பெரிய கம்பெனியா. 400-500 பேர் வேலை பாக்குறாங்களாம். எல்லாத்துக்கும் இவன் தான் பொறுப்பான். அப்புறம் ஒரு இடத்துல இருக்க முடியாதான். பாம்பே டெல்லின்னு பறந்துகிட்டே இருக்கணுமா? ஆமாண்ணே. அப்புறம் இந்த ஏசி காத்தாம்ல, அதான் ஒத்துக்கலன்னு எழுதியிருந்தான். என்ன பண்றது? கம்மா கரையில காலார நடந்து காத்து வாங்கினவனுக்கு காசு கொடுத்து வாங்குற ஏசி காத்து எப்படி ஒத்துக்கும்? என்னமோ என் பையன் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு வைராகியமா வாழ்ந்துட்டு இருக்கான். ஒரு விஷயம் என்ன, அம்மா நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சா கடல்ல அலை பொங்கி ஓடி வர மாதிரி ஓடி வந்து கூட வந்தவங்க எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்து அசத்தி போடுவான்ல. ஏமா அப்போ மாப்பிள ஆட்ல அடமழதேன். ஏன் அடமலைனா கொடையை உள்ள புடிச்சிட்டு போய் குளிர்காலன்னு பாக்குறியா? கொன்னு போடுவோம் கொன்னு. நேத்து வரைக்கும் தான் என் தங்கச்சி மகன், இப்போ இன்னையில இருந்து எனக்கு மருமகன். எடுப்பு தொடுப்பு எதுவா இருந்தாலும் என்னை வச்சுதான் முடிக்கணும். ஏன்னா என் சொந்தம் இல்ல. சரி மாமு. ஏ மாப்பிள, உன் பெரிய பஞ்சம் கேட்டல, பொண்ணை காட்டி மாப்பிள எப்படியாவது மடக்கி போடான்னு பொண்ணை கையோட கூட்டுட்டார்ல. எப்படி மாமு? சும்மா நிறுத்து மாமு, எல்லாம் எங்களுக்கு தெரியும். என்னதான் மாதவன் தள்ளி இருந்தாலும் அவன் என் தங்கச்சி மகன் இல்ல. சரிண்ணே, எல்லாம் உன் சொந்தம்தான். அத்தை அத்தை, மாமனை பார்த்ததும் மெட்ராஸ் எல்லாம் சுத்தி காட்ட சொல்றியா? உனக்கு இல்லாததாடி ராசாத்தி.
உன்னைய பிளெசர் கார்ல ஏத்தி ஊரெல்லாம் சுத்தி காட்ட சொல்றேன். சினிமா படம் பிடிக்கிற இடம் முத கொண்டு அத்தைன்னா அத்தைதான். ஏமா அந்த புள்ள உன் மகன் ஊரை சுத்தி காட்டுறதுக்குள்ள என்ன கரகத்துல விழுத்தாட்டு போல் இருக்க. வா பைய போய் டீ சாப்பிட்டு போலாம். சாப்பிடுவோம். இருங்கண்ணே. என் மகனை பாத்துக்கிட்டா பெரிய ஹோட்டலா போய் பிரியாணி கறின்னு புடிச்சதுல வாங்கி கொடுத்துருவான்ல. ஏமா மாப்பிள்ளைய பார்த்தோன்னா மறுக்க சாப்பிட்டுக்கலாம். இப்ப காலியா இருக்கிற வயசுக்கு டீயோ காப்பியோ சாப்பிட்டுக்கலாம்ல. வாங்க. மாமா இந்த விஷயத்துல கரெக்டா இருப்பாரு, எங்களுக்கு தெரியும்ல. அதை எந்திரி சொல்றேன் மாமா. மாப்பிள்ளை. பார்த்து மெதுவா பார்த்து எந்திரிங்க மெதுவா அத்தை. தாயி. டீ மட்டும் தானே மாமா, சாப்பிடறதுக்கு ஏதாவது சொல்லு மாமா. உனக்கு என்ன வேணுமோ தின்னு. 5 டீயா? ஏய் இங்க பாரு, மாப்பிள்ளை எங்கேயே தேடிட்டு இருக்கான், இங்கே இருக்காரு. ஏமா கொஞ்சம் திரும்பி பாரு உன் ஆசை மகனை.